யாரெல்லாம் ஆண்டவர் வர போறாரு. அவர் என்ன பண்ணா தனியா இருப்பது ஆட்சி பணிபட்டி அனுப்பிடுமா திரும்ப வாழ்க்கைய யார் சரியா சக்சஸா வராங்களோ அப்பதான் குடும்பத்தை நம்ம சரியா அமைத்து கொள்ளனா திரும்ப வாழ்க்கை சரியா கட்டமைக்கனா பரலோகத்தை பார்க்க வெற்றிமாவது. ஏன்னா பரலோகம் என்பது ஒரு குடும்பம். ஏசு யாரு? குடும்பம் பரலோகம் என்பது இயேசு மனவாழ்வு சபையாகிய மனவாழ்ச்சி. பரலோகத்தை அனுபவிக்கணும்னா ஆண்டவர் நியமிச்சது குடும்பம். புரியுதா? குடும்பம் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம வெற்றிகரமான வாழ்க்கையை குறிச்சு கற்றுக்கொண்டே வரும். அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை என்பது என்ன சொல்றேன், கிறிஸ்தவம் என்பது நீ ஜெயிப்பதற்காக வாழல, ஆண்டவர் ஜெயத்தை ஏற்படுத்தினாரே அந்த ஜெயத்தை தக்க வைத்து வாழ்ந்தார். பெற்றுக்கொண்ட காலத்தை பத்திரப்படுத்துவதை கிறிஸ்தவம். ஏன்னா பிசாசனை திருடமோ அடிக்கவோ கொல்லவோ வரும். இந்த 3 காரியம் எப்ப நடக்கும்? வேணும். ஒரு பொருளை தான் அழிக்கணும்னா ஏதோ உருவாகி இருக்கணும். கரெக்டா? கொல்லனா நிமிடா வாழணும். அப்படின்னா நான் கிறிஸ்தவம் அது பரிபூர்ணப்படுத்த கொடுத்தா அது பரிபூர்ணப்படுத்த வந்தா அப்போ கிறிஸ்தவம் என்கிறது வாழ்க்கை அதை பிரித்துக் கொண்டே இருந்தது. அப்போ நம்ம வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை என்பது என்னன்னா நம்ம ஜெயிக்க போராடுவது இல்ல, ஆண்டவர் கொடுத்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள சொல்றாரு. யுவான் சொல்றாரு வாலிபனே ஜெயிக்க போகிறபடினால சொல்றது உலகத்தை ஜெயித்தபடினால உனக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவம் என்பது ஜெயத்துக்காக போராடுவதில்ல, பெற்றுக்கொண்ட ஜெயத்தை தக்க வைக்க போராடும். வெள்ள போராட்டத்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை என்ன பண்ணுறோம் அதை காத்துக்கொண்டேன். ஜெயம் என்பதுமா எல்லா பிரச்சனையும் நுழைந்திருக்கின்றது. நான் சமாதானமான ஒரு வாழ்க்கை அதான் ஜெயிச்சேன். பிரச்சனை மத்தியில எல்லாவற்றையும் கலந்து அதற்கு மேலான ஒரு வாழ்க்கை தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. நல்ல கவனிக்க சொல்றாரு. நம்ம எப்படி மாத்திரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, நம்ம இன்னும் ஜெயமுள்ள மாதிரி வாசிங்க. 37 வாசிங்க. என்ன பண்ற நம்ம அன்பு கூறுகிறதுனாலே இன்னும் ஜெயமுள்ள நம்ம பண்றோம் இருக்கிறோம். அப்படிதான் சொல்றேன். வெல்ல முடியாதது நீ வெல்ல முடியாதது இல்ல, உன்னை ஒருவராலும் வெல்ல முடியாது. மனுஷன் யார் எதுக்கு போராடு? நம்ம யாரு? நான் கடவுள் நம்ம சொல்றாரு. நம்ம யுத்த குதிரை குதிரையானது யுத்தத்திற்காக ஆயுதம் பண்ணப்படும். ஜெயமோ யுத்த குதிரை என்பது அது யுத்தத்துக்காக ரெடி பண்ண குதிரை இல்லை, அது பிறக்கும் போதே யுத்தத்துக்காக
உருவாக்க கூடாது. அது நான் உருவாக்கும் போது திட்டத்துக்காக நான் உருவாக்குறேன். அது யார் ரெடி பண்ண இல்ல. அது பார்த்தா அனுப்பா ஒரு எதிரியை பார்த்தா எதிர்த்து போராட்டம் பிரச்சனையை எதிர்த்து போடுவோம்னால் செயலில பிரச்சனை எதிர்த்து போராட்டம் வாழ்க்கையில் யாரையோ பிரச்சனையோ அதெல்லாம் முடிக்கலாம். அதுதான் நான் அல்ல வறுமையை எதிர்க்கணும், பாவத்தை எதிர்க்கணும், சாபத்தை எதிர்த்து போராட்டம் வாழ்க்கையில் தெரியுமா? எல்லா பிரச்சனையும் மத்தியில எல்லா பிரச்சனையும் மத்தியில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் செய்யுது. அப்ப விளைவிக்கணும். அதான் போன லாஸ்ட் டைம் என்ன கத்துனாங்க நற்செய்தியில உண்மை. நற்செய்தியில என்ன சொன்ன இயேசு உங்களுக்காக மரித்தார் திரும்ப வர போறார் அது இல்லைன்னு சொல்றது இல்ல. வாழ்க்கை நற்செய்தி என்பது வாழ்க்கை வீட்டுல வாசி சொல்லிட்டு அந்த கட்டி அவன் மலை மேல ஒரு உயரமான புத்தி இல்லாத எல்லாருக்கும் வந்து அப்போ சுவிசேஷம் என்பது என்ன தெரியுமா? வாழ்க்கை நன்மை செஞ்சாரு, என் வாழ்க்கையை மாற்றினாரு, இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையினால இன்னொரு வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்குறான். எதற்காக? இயேசுக்காக. நம்ம வாழ்க்கையை கொண்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில இயேசுக்காக தாக்கத்தை உண்டாக்குவதுதான் நற்செய்தி. நற்செய்தி அப்படின்னு சொல்லி காலத்தை நம்ம கொண்டாடும். நீங்க என்ன கத்துக்கணும்? என்ன பேசுறீங்க தெரியுமா? பொறுப்பான நிர்வாகத்தில் உண்மை. கிறிஸ்தவ என்பது யார் தெரியுமா? நிர்வாகம் செய்யணும். எல்லாரும் கிறிஸ்தவ ஒரு நிர்வாகி நிர்வாகிச்சு ஒரு மாதிரி நிர்வாகிச்சு மூணாம் அதிகாரம் 7-11 1036 பக்கமே 1036 மல்கியா 3ஆம் அதிகாரம் 7-12 அப்ப என்ன பண்ணலாம்? எந்த விஷயத்துல நீங்க முடியுமா? கடலை ஏமாத்த முடியுமா? நம்ம நினைச்சு கடலை ஏமாந்துரும், கடவுளை பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில கடவுளை ஏமாத்துற மனுஷன் நம்ம வாழ்க்கையில பொருளாத ரீதியில சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ காலத்துல வாழ்வதற்கு கஷ்டப்படாத இருக்க சேர்ச்சி அதிகரிச்சு கடவுள் என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையில பொருளாதார ரீதியில ஃப்ரீடமாய் சுதந்திரமாய் பிடிச்சு நம்ம வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும் அந்த எண்ணத்தோட வாழ்றது கிறிஸ்தவம் கிடையாது. ஆத்மா வாழ்வது போல எல்லாரும் வாழ்ந்து சுகமா இருக்குதுன்னா முழு விருப்பம் முழு விருப்பம். அப்போ இந்த பொருளாதார ரீதியில நம்ம பொறுப்புல சரியா பொறுப்பான நிர்வாகத்துல சரியா பொறுப்பான நிர்வாகத்துல உண்மையான சக்சஸ் செய்யணும். வாழ்க்கையில நிறைய சேர்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கு சொன்னாங்க இதற்கு சொன்னாங்க இது என் வீட்டுல இந்த வீடு வாங்கிட்டா எனக்கு இத்தனை வீடு இருக்கு, இத்தனை கார் இருக்கு, பைக் இருக்கு, அதெல்லாம் சொல்லி நம்ம வாழ்க்கை சக்சஸ் கிடையாது. அதெல்லாம் சக்சஸ் கிடைக்கும். எது உண்மையான வாழ்க்கை செய்யனா கடவுள் நம்பி கொடுத்த காரியத்தினால கடவுளுக்கு கனம் செலுத்துவதுதான் உண்மையான அப்படின்னு சொன்னாங்க. சக்சஸ் என்பது நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன், என்கிட்ட இருக்குது, எதெல்லாம் நீங்க சேர்த்து கொடுத்தியோ அதெல்லாம் வாழ்க்கை. கடவுளை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துதாங்க அந்த காரியத்தினால கடவுளை கனப்படுத்துவதுதான் வாழ்க்கை. நம்பி என்ன சொல்ற வாழ்க்கையில முதல்ல முதல்ல பிரியமானமே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி
உங்க வாழ்க்கையில முதல்ல கையில நீ இருக்கிற உங்க வாழ்க்கை அது கவனிக்க வேண்டிய காரியம். இந்த வாழ்க்கையினால கடவுளை ஆனர் பண்ணதான் வஞ்சிக்கிறேன். கடவுளுக்கு பொருள் இதா இருக்குது. அந்த பொருள்னால கடவுள் பெரிய மல்டிபிளேயர் ஆகும். அதுக்கு ஆசையா கடவுள் என்னைக்கும் என் கையில் என்ன இருக்குது என்பதான குறித்து அவர் கவலை இல்லை. நான் யார் அது குறித்து அவர் கவலை இல்லை. அப்ப கடவுள் என்ன விரும்புறான்னா வாழ்க்கையில நீ வஞ்சிக்கிறேன் அப்படின்னா தெரியுமா, நம்ம அவருக்கு கொடுக்காம கிடையாது. அதுதான் நல்லா கவனிக்க வேண்டிய காரியம். வாழ்க்கையில கடவுள் ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த பொறுப்பான நிர்வாகத்தை குறிச்சு பேசுறாருன்னா, கடவுளுக்கு என்ன தேவைன்னா என்னுடைய பணமும் கடவுள் யார் தேவை? கடவுள் எது விருப்பம்னா என் கையில என்ன இருக்குது அது ஒரு விருப்பம் கிடையாது. நான் யாரா இருக்கிறேன் அதுதான் ஒரு விருப்பம். அதனால கடவுள் என்ன விரும்புறது? என்ன விரும்புறது? என் வாழ்க்கையை மாத்திரம் விரும்புறது. அவ எனக்குள்ள வாசம் செய்யணும் விரும்புறது. நல்ல குணிகள் காரணமா நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கீங்களா? சொந்த இடங்கள்ல அந்த வீடு எப்படி பாத்துக்கணும்? ஏன் வீடு வீடு பார்த்தது நம்ம வாழ்க்கை அதே போல கடவுள் இந்த சரீரம் இந்த வாழ்க்கை என்பது தேவன் வாழ்க்கணும். இங்க உங்களுக்கு சாதாரண மனுஷன வீடு பூசணும் அதை பண்றோம் அப்படின்னு எல்லாம் பத்திரம் பாருங்க. கையில என்ன இருக்க முடியாது நம்ம யார் அதுதான் விருப்பமா இருக்கு. நல்ல கவனிக்க வேண்டிய காரியம் வாழ்க்கையில என்ன சொல்ற விருப்பமா இருக்காது. எங்க பணத்துல விருப்பம் இல்லை. என்ன சேர்த்து வச்சாலும் நாங்க விருப்பம் இல்லை. கொடுத்த காரியத்துல அவரை எப்படி நீ கடன் பண்ற, அவரை எப்படி கடன் பண்ற அதுதான் விருப்பமா இருக்காரு. வேதத்துல இயேசு நிறைய காரியங்கள் கூறிட்டார். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 38 ஊமைகள் போயிட்டார். ஊமை சொல்லியிருப்பாங்க 38 38 ஊமைகள் எனக்கு அடிச்சுமே சொல்ல ஒருத்தங்க கதைக்கு போனா என்ன பண்ணா ஒரு டவர் உண்டாக்குனா அதுல ஆலையை நாட்டினா எல்லாம் நிறைய 38 ஊமை அப்படிங்கிறது கூறிச்சார். அதுல 16 ஊமை எது குறிச்சுன்னா நிர்வாக பொறுப்பு குறிச்சு கையில் கொடுத்த எப்படி பொறுப்பா பாதுகாக்கணும், வெளி பொறுப்பா பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்ணலாம் ரொம்ப கவனமுள்ளவரா இருக்காரு. இயேசு நான் முதல்ல சொன்னாங்க குடும்பம் என்பது என்ன தெரியுமா, பரலோகத்தை குடும்பம் இல்லாம நீ பரலோகத்தை அனுபவிக்கவே முடியாது. நான் தனியா சந்தோஷமா இருக்கேன் அதெல்லாம் சும்மா பேச்சுக்காது. மனுஷன் தனியா சந்தோஷமா இருக்க முடியாது. கடவுள் சொல்லிட்டேன் கடவுள் காரிய முடியாதா முடியாதான் அவன் பரலோகத்தை அனுபவிக்காத குடும்பம் கையில கொடுக்குற நம்பி சொன்ன நம்பி கொடுத்த காரியத்தை அந்த காரியத்தினால கடவுளுக்கு கனம் செலுத்துவதுதான் அந்த காலத்தால கணக்கில் கடவுள் பாடுவதுதான் நல்ல கடவுள் நம்ம வாழ்க்கை எல்லா பேரும் நம்ம சோதிப்பாரு. ஆனா கிரேட்டஸ்ட் நம்ம என்ன காரியத்தை அதிகமா சோதிப்பாங்கன்னா கடவுளை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிற, கடவுளை வாழ்க்கை எந்த அளவுக்கு நீ நம்புற என்பதை உனக்கு கொடுத்த அந்த பொறுப்பு நிர்வாகத்திலிருந்து கடவுள் எந்த அளவுக்கு நேசிக்கிற என்பதை சோதிப்பாரு. நம்பி கொடுத்தன நம்பி கொடுத்தன எப்படி பத்திரப்பட்டேன் நம்பி உனக்கு கொடுத்து இதுதான் செய்ய என் வார்த்தை சொன்னேன் அதை எப்படி விசுவாசி எதுல சோதிப்பாருன்னா வாழ்க்கையில அவரை எப்படி நேசிக்கிற, அவருடைய வார்த்தை எப்படி நண்பர என்பதை வாழ்க்கையில ஒரு காரியத்தை கொடுத்து எடுத்து சோதிக்கிறது. தங்கள் விசாரிச்சு எடுப்பான் அவன் சோதனைக்காரன் எங்க போய் என்ன பண்ணான் எல்லாத்தையும் கொத்து வச்சுக்க நான் போய் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்ப யாருன்னு அவன் தெரியும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு கடவுள் அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்து சொல்லிப்பாரு. நம்ம கடவுள் என்ன பண்ணாரு கொடுத்து பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நீ எப்படி சரியா செய்யற என்பதை சோதித்து அறிவார். அந்த பொறுப்பை நீ சரியா செய்வதனாலதான் ஆண்டவரை நேசிக்கிறேன் சொல்லல. என்னை நேசிக்கிறேன்னு தெரியும், என்னை நேசிக்கிறது தெரியும், என் பொறுப்பனைகளை கை கொள்வதனால என்னை நேசிக்கிறதையும் அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய காரணம் நம்ம வாழ்க்கையில கடவுள் எப்படி சொல்லிவார் கொடுத்து எப்படி தெரியுமா நேசிக்கிறியா அப்படி வார்த்தை நம்பையான்னு சொல்லி சோதிக்கும் விதத்துல நிர்வாகத்தை உறுப்பாய் செய்யும். நிர்வாகத்தை ஒரு வசனம் 2 2
குற்றவாளிக்காரன். அப்ப நல்லா கவனிங்க. பொறுப்புள்ளவன் எப்படி இருக்கணும்னா, உண்மைதான் அவனுக்கு அவசியம். கடவுள் நம்மளை சோதிப்பார். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய காரியம், இன்னைக்கு நம்ம பொருளாதார ரீதியில நம்ம கஷ்டத்துல இருப்போமா? சில காரியங்கள் சொல்றேன். இந்த காரியம் உன் வாழ்க்கையில இருக்குன்னா, நீ உண்மையாகவே பொருளாதார ரீதியில கஷ்டத்துல தான் இருக்காரு. வாழ்க்கையில செழிப்பு இல்லை. வாழ்க்கை ஏதோ விதத்துல மாட்டி இருக்காரு. நல்ல கவனி. முதலாவது தான் கவனி காரியம். உன்னுடைய டெய்லி தேவை இல்லை, அன்றாட தேவை. அது அன்றாட தேவைய நீ கடன் வாங்கி நடத்துவீங்கன்னா, கடன் வாங்கி கிரெடிட் கார்டு தேய்ச்சி நீ நடத்துவீங்கன்னா, நீ பொருளாதார அடுத்த மாசம் வாங்கி சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்றீங்கன்னா, நல்ல கவனிக்க நீங்க பொருளாதார ரீதியில நீங்க ஏதோ நேரத்துல ரசிக்கிறீங்க. தெரியுமா? அன்றாட தேவை. அது அன்றாட தேவைக்கு கடன் வாங்கி சேவைகள் நீ செய்வீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கி தான் பண்ணுவோம். இந்த தன்மையில நம்ம இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில பொருளாதார ரீதியில என்ன பண்ணிக்கணும்? ஏதோ ஒரு விதத்துல ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. ரெண்டாவது காரியம், உன்னுடைய வாடகை எதுக்காது? வாடகைய நான் அடுத்த மாசம் தரேன், 2 மாசம் சேர்த்து தரேன், 3 மாசம் சேர்த்து தரேன் அப்படின்னு யாருன்னா வாழ்வீங்க. அவங்க வாழ்க்கையில பொருளாதார ஏதோ விதத்துல ஃப்ரீடம் இல்லை. அவங்க சேர்த்து தரேன், இந்த மாசம் தர முடியல, அட்வான்ஸ்ல பேசிக்கோ இப்படின்னு யாரும் வாழ்வீங்க. அப்படின்னா வாழ்வீங்க. நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம பொருளாதார ரீதியில இல்ல சிக்கிருக்கிறது. மூணாவது காரியம் நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு பிக்ஸடான ஒரு செலவுகளை எடுத்துக்காட்டு ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளவுதான் வருது தெரியும். கரெக்டா இல்லையா? மிஞ்சி போனா நான் ஒரு 200 ஒரு 1000 அவ்வளவுதான் இவ்வளவுதான் ஃபீஸ் வரும் இந்த மாசம். மே மாசம் எல்லாம் கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பிக்ஸடான ஒரு காரியம். அப்படின்னா வந்து பைக் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துல முடியும் அப்படின்னு ஒரு காரியம் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு காலேஜ் ஃபீஸ் ரீசார்ஜ் பதினஞ்சு மாசம் ரீசார்ஜ் இதெல்லாம் ஒரு அன்றோட பிக்ஸடான ஒரு என்ன செலவு இல்லை. இந்த செலவை நீ இந்த மாசம் கொடுத்து ரீசார்ஜ் போட்டுட்டு அடுத்த மாசம் நான் பண்ணிடுறேன், இந்த மாசம் குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் வருது அனுப்பிடு நான் வாங்கிட்டேன் சம்பாதிச்சு தான் பண்ணேன். எப்படியாப்பட்ட சூழல் இருக்குன்னா பொருளாதார சிக்கிரிகம். மூணாவது காரியம். நாலாவது காரியம், நம்ம வாழ்க்கையில யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கினது, எனக்கு யாரு கடன் கொடுத்தாங்க, எவ்வளவு வாங்கினா, யாரு கொடுத்தாங்க, எவ்வளவு வாங்கின கணக்கு இல்லாம இருக்கும். மறந்துடுவோம். அவங்க கொடுத்ததே மறந்துடும். அவங்ககிட்ட வாங்குங்க மறந்துடுவோம். அவங்க கொடுக்க வேண்டிய காலத்தை யாரு கொடுத்தாலும் தெரியாது, எங்க வாங்கினாலும் தெரியாது. இந்த மாதிரி எண்ணத்துல இருப்போம்னா, இது மாதிரி எண்ணத்துல இருப்பீங்கன்னா பொருளாதார சீக்கிர அர்த்தம். அப்ப நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு மாசமான போன் பண்ணி எனக்கு தர வேண்டிய கடன் இல்லை அப்படின்னு யாரும் கேட்டுட்டே இருப்பாங்கன்னா கடன் வாங்க தப்பு. ஆனா சூழ்நிலை அப்படி இல்லை. ஆனாலும் அந்த சூழ்நிலை போன் பண்ணி வாங்கிருக்கேன், வண்டி காசு குடிக்கலையே, கடன் கட்டலையே அப்படின்னு கேட்பாங்கன்னா, கட்டாம இருந்து கேட்பாங்கன்னா நீ சரியா கத்துக்கினா நீ சரியான லெவல் இருக்கிற அப்படின்னு வர. ஆனா உங்க போன் பண்ணி ஏன் தரல, இந்த சண்டை போட்டு உனக்கு கேட்டாங்கன்னா ஏதோ சீக்கிரம். ஆறாவது காரியம் நான் வாழ்க்கையில 5 சொல்லிடுங்க. ஆறாவது காரியம் முதலாவது காரியம் என்ன சொன்னேன், வாழ்க்கையில டெய்லி தேவை. உங்க தேவை இல்லை, கடன் வாங்கி அந்த தேவையை சந்திப்பினா நீ கடன் தான் பண்ணிடுற பொருளாதார. ரெண்டாவது காரியம் வாடகை. வாடகை சொன்னேன், நீ கட்ட வேண்டிய வாடகை மாசம் மாசத்துக்கு சில பேருக்கு அந்த வண்டி டியூ இல்ல அதெல்லாம் என்ன பண்ணா கடன் வாங்கி கட்டினீங்க. கடன் வாங்கி மாசம் டியூ போட்டு 2 மாசம் ஃபீஸ் தரேன். தேவைய கடன் வாங்கி என்ன பண்றா நீங்க வாங்கினீங்கன்னா பொருளாதார ஒரு தேவை இருக்குல்ல, இன்சூரன்ஸ் இதெல்லாம் வர தெரியும். என்ன பண்ணணும், கடன் வாங்கி அதை செய்வீங்கன்னா வாழ்க்கையில பொருளாதார ரீதியில சுதந்திரமான யார்கிட்ட கடன் வாங்க தெரியல, எவ்வளவு வாங்க தெரியல, வாழ்க்கையில மறந்தே இருக்கீங்க. அப்படியேப்பட்ட எண்ணம் உங்ககிட்ட இருக்குமா? நான் மறந்து போயிருக்கேன். சில பேர் என்ன பண்ணாங்க, யாருக்கிட்ட தெரியாது பொருளாதார ரீதியில ஐந்தாவது காரியம்
உங்க வாழ்க்கையில ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி தலைவலி காசு எங்க அப்படின்னு தொந்தரவு பண்றதா அவங்க கேட்கறாங்களா பொருளாதார அது அந்த மாசம் கட்ட வேண்டிய கட்டல ஃபோன் பண்ணா 3 மாசம் எக்ஸ்ட்ரா கட்டியா பொருளாதார அடிமை ஆறாவது காரியம் வாழ்க்கையில மத்தனுடைய சேவிங்ஸ் அது மத்தவங்க நம்மளோட சேவிங் பண்ணி வச்சிருக்காங்க அது புரியா சொல்லிக்கலாம் அதை பார்த்துட்டு எனக்கு தேவைப்படுது கொஞ்சம் பிக்சர்ல பார்த்துட்டு கூட நான் சம்மா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுடைய சேவிங்ஸை சுரண்டி வாழ்வேன்னா பொருளாதார ரீதியில அடிமை ஏழாவது காரியம் எல்லாருக்கும் கடன் பிரச்சனை சில பேர் இருக்கும். கடன் அடைப்பதற்காக இன்னொரு கடனை நீ வாங்கினீங்கன்னா நீ பொருளாதாரத்துல அடிமையா இருக்க. அது ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ரூபாய் வாங்கணும், அதே அடைக்க முடியாம இன்னும் 1 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த கடன் வாங்கி அடிச்சு அது பெரிய உன்னால கடன் அடைக்க முடியாம நம்ம வாழ்நாள கடன்காரனா நம்ம எப்போ வேணாம் கடன் அடைக்க இந்த கடன் லோன் அடைக்க இன்னொரு லோன் இல்லையா இந்த மாசம் நீ வந்துச்சு என்ன பண்ணி இன்னொரு ஃபோன் பண்ணி இந்த மாசம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவான் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடிக்கணும் ஒரு வாங்கி ஃபோன் அடிப்பேனா வாழ்க்கையில பொருளாதார ஏதோ விதத்துல எட்டாவது காரியம் நல்ல சொல்லி கணவன் மனைவிக்குள்ள உங்களுடைய சம்பளத்தையும் என்ன பண்ற என்ன செலவு பண்ற காட்டு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மாசத்துல ஒரு 2-3 வாட்டி பணத்தை வச்சு சண்டை வந்தா பணத்தினால சண்டை வந்தா நீ பொருளாதார ரீதியில அடிமையா இருக்க. சொல்றேன் கணவன் மனைவிங்கிற உறவுக்குள்ள பணத்தை வச்சு ஆர்கியூமெண்ட் சண்டை மனைவிட போய் சொல்ற எவ்வளவு வாங்குறேன் சம்பாதிக்க எவ்வளவு தெரியல யாருக்கு கொடுக்குறோம் அம்மா கொடுத்தியா அவங்க அப்பா கொடுத்தியா என்ன கடன் வாங்கி எங்க வச்சுக்கிற அப்படின்னு பிடிச்சி கணவன் உங்க மனைவியோ சண்டை போட்டாங்கன்னா நீங்க பொருளாதார சொன்னா 9வது காரியம் வாழ்க்கையில பணத்தை பிடிச்சது இந்த பணத்தை வாங்கி ஏமாத்தீங்கன்னா இந்த பணத்தை அப்படி மாத்தீங்கன்னா இதை ஒழிச்சு வச்சுக்கலாம் வாங்க பணத்தை சொல்லாம வச்சுக்கலாம் அப்படின்னு பிடிச்சி உன் வாழ்க்கையில பணத்தை தவறான எண்ணம் பாத்தீங்கன்னா மதிச்சிடலாம் இதை பண்ணிடலாம் இங்க கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வாங்கலாம் எதுக்கு அங்க போடலாம் இப்படின்னு ஏமாத்துற போனோம் இப்படி பிடிச்சி யோசிச்சுன்னா உண்மையாகவே பணத்தை விஷயா சொல்றது பணத்தை வச்சு ஏமாத்தினா மத்த காலத்துல அவங்க சொல்லுவாங்க இதை தங்க போட்டேன்னா அவங்க ஒரு நாள் ஆயிடுச்சு வந்துட்டாங்க ஏமாத்தினா அப்படின்னு நீ மனசுல ஏமாத்தினா அதை மாத்தி இதை பண்ணிடலாம்னு எண்ணம் கொண்டிருந்தீங்கன்னா நீ பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக அழைச்சிருக்காரு ஒரு மனுஷன் நல்லா நீங்க சொல்றப்பா நீங்க கண்டிப்பாப்பா கடன் வாங்காம எங்கேயா பண்ணி வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது சொல்லலாம் என்ன தீர்தத்தை கூட உருவாகலாம் நான் சொல்றேன் அப்படியாகப்பட்ட காரியத்தை ஆண்டவர் அடிகள் இன்னைக்கும் நிறைய நம்ம வாழ்க்கை யோசிக்கிறேன் இயேசுவர் பொருள் கண்டுபிடிக்குமா நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஏதோ விதத்துல நம்ம கடவுள் இல்ல சொல்ல வார்த்தை பண்ணி பொருளாதார வாக்கு விடாம கடவுள் நல்ல நான் சொல்றேன் சில இந்த காலத்துல நீங்க சிக்கிக்கலாம் நீ ஆண்டு என்ன பண்றா விடுதியாக இருக்கிறாரு 9வது காரியம் சொன்னேன்னா நேர்மையாளர்களாக நீங்க எப்போதாவது நினைச்சீங்களா அந்த மனதை ஏமாத்தலாம் வாழ்க்கையில பொருளாதாரத்தை 10வது காரியம் உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைய அசம்பாகத்தை கொண்டு வருவதற்கே கஷ்டமான சூழ்நிலை இல்லைங்களா அதுவே சூழ்நிலை போயிருக்குல்ல கிட்ட வரும் ஆரோக்கியம் கஷ்டமா இருக்கும் ஒரு மாசம் ஆஃபீஸ் கொடுத்தாகணும் மாசம் டைம் கொடுத்தாகணும் அந்த சூழ்நிலை வரும்போது நீ கஷ்டப்படினாலே அது கொடுப்பதற்கே கஷ்டமான சூழ்நிலை ஐயோ முடியலையே அப்படி என்ன இருக்கீங்கன்னா வாழ்க்கையில நீ பொருளாதார சிக்கிடுவிட 11வது காரியம் அதெல்லாம் உங்க வீட்டுல நீ வாங்கி வச்சுக்கிற பொருள்லாம் தேவையில்லாத பொருளாதா வீட்டுல போய் பாரு எந்தெந்த பொருள் யூஸ் பண்ணலையோ உன் பணத்தை வேஸ்ட் ஆகி வச்சுக்கோ வேஸ்ட் ஆகி இருந்தா பொருளாதார வாங்கின பொருள் எல்லாம் பயன்படும் ஒரு நாள் பயன்படும் போது வாங்கிக்கலாம் என்னைக்கோ பயன்படுது இன்னைக்கு வாங்கி ஒரு நாள் 10 ரூபாய் நாளைக்கு ஒரு கம்மியா 5 ரூபாய் கூட மாறலாம் நீங்க வாங்கி வச்சு அந்த 10 ரூபாய் வேற எதுக்கு பயன்படுத்தாங்க யோசிங்க அப்ப நல்ல 11வது சொல்றேன் வாழ்க்கையில பணத்தை நீ தேவையில்லாத பொருளை
வாங்கி அது பயன்பாடு இல்லாம சும்மா இருந்தா பொருளாதார ரீதியில சீரமைப்பு சரி வாழ்க்கை வாழ்ந்து சுத்தமாய் திருப்தியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு கடவுள் நம்மை அழைக்கவே இல்லை. அழைக்கவே கடவுள் ஆசிரியர் மனுஷன் வாழ்ந்துமா இந்த மாசம் எவ்வளவா இருக்கலாம், எவ்வளவு இருக்கலாம் சொந்த பத்தாயிரம் அந்த வாழ முடியாது இல்லையா? இல்ல அது 5 2 யாருக்கு தெரியுமா சொல்லுவாங்க? 5 2 யாருக்கு குழந்தை சாப்பாடு அம்மா ஒரு குழந்தை சாப்பாடு அப்புறம் கட்டி யாருக்கு சாப்பிடுறாங்க? அந்த குழந்தை சாப்பிடுறாங்க 5 யாருக்கு சாப்பாடு? குழந்தை சாப்பாடு பெரியவங்க சொல்றேன் என்ன சாப்பாடு ரொம்ப கண்டிப்பா பசிக்கு நான் சாப்பிட்டா என்ன ஒரு ஆள் வைத்திய தெளிவானது 5000 புருஷன் 5000 புருஷன் அர்த்தம் 5000 ஆம்பளைங்க வச்சுக்கோ குடும்ப தலைவர்கள் யார் சாப்பாடு வச்சு குழந்தை சாப்பாடு வச்சு ஒரு புருஷனோட வைத்தியம் நடத்த முடியாது. கரெக்டா? எத்தனை பேர் அவங்க மனைவியோட வந்துருக்காங்க 10,000 அவங்க வீட்டுல ஒரு 2 குட்டி 10,000 பிளஸ் ஒரு 2 ஆச்சு 20,000 கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் சாப்பிட்டாங்க. எத்தனை பேர் சாப்பாடு? குழந்தை சாப்பாடு சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? குறையா எவ்வளவு மாதம் முக்கியம் இல்லை. கடவுள் ஆஸ்வதிச்சு அந்த வாழ்க்கையில நல்ல வீட்டுல எவ்வளவு சம்பளமா இருக்கலாம். ஆனா அந்த மாசம் முடிச்ச உடனே 31 முடிச்சு 1ஆம் தேதி எத்தனை மாசம் சம்பளம் அந்த மாசம் ₹1 மீதி இருக்கு. ₹1 காட்டு அப்படின்னா அந்த ₹1 தான் அது கடவுள் என்ன பண்ணாரு? 5 2 மீன் ஆஸ்வதிச்சு போயிட்டாரு. 5000 பேர் 5000 புஷன் கொடுத்தாரா? இதெல்லாம் பண்ணாங்க எத்தாங்களா இல்லையா? மீறும் ₹1 மீதோ ₹2 மீதோ தெரியல. அந்த மீதை எடுத்து கணக்கு காட்டு அப்பதான் இல்ல கடைசி 30ஆம் தேதி வந்தது ₹1 சேர்த்து அதை வச்சு வாங்கி சாப்பிட்டு கஷ்டமான சொல்லு வாழ்க்கையில புரியும் கஷ்டப்படுறது ஒரு நாள் நம்ம சமையல புரியாத வீட்டுல மேல வந்தே ஆகுது மேல வந்தே ஆகணும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். பிரசங்கி 5:10 சீக்கிரமா 5:10 பக்கமே 795 பிரசங்கி 5:10 அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பொருளாதார ரீதியில நம்ம மேல வரணும்னா பணம் தான் எல்லாம் முக்கியம். பணத்தை சம்பாதிக்கிற என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில? பக்கமே 15:6 வருமானத்திலோ அப்போ நம்ம வருமானம் வேலையா இது பண்ணலாம். நம்ம வழிய சரி செய்ய இருக்குது. நீதிபதி 23 782 பக்கமே 23:4 வாழ்க்கையில பொருளாதார ரீதியில நம்ம ஆண்டவர் பெருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம எண்ணம் நான் பணக்காரா ஆகணும். அதுதான் நம்முடைய கோல். பணம் பிரச்சனை கிடையாது. நீங்க செழுமையான வாழ்க்கை ஆண்டவர் இருக்கவே இல்லை. அதுதான் நம்ம தீர்மானம். வாழ்க்கையில நடந்தது முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது அவன் முதலாவது வாழ்க்கை என்ன கடவுளா இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த முதல் கோல் ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, செழுமை அல்ல. அவருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி நல்ல கவனிக்க வாழ்க்கையில என்ன என்ன வேணும்? அவர் என்ன சந்திப்பார். கொஞ்சம் சம்பளம் வாங்குறாரு. ஆனா அதிகமா மாத்துவாரு.
நிறைய வீட்டுல இருக்கு பாரு, நாளைக்கு பிரச்சனை இல்லை, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். இந்த எண்ணத்தோட கடவுளே தான், கடவுளே சார்ந்து வாழ்ந்தது, கடவுளே கடவுளே சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில தான் ஒரு நாள் பொருளாதார அந்த ஒரு ஸ்டேட் இருப்பாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில பாத்துக்கிறது சாட்சிகள். ஒரு வேலைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு வேலைக்கும் லாக்கியாரு என்ன இந்த வாரமும் இந்த 25 வேலைக்கு யாரோ சொல்லுங்க, வேற வேலை இல்லையா? ஆமா, வேற வேலை இல்லை. இப்ப தெரியல, எல்லாரும் சொல்றாங்க வேஸ்ட் வேஸ்ட் சொல்றாங்க. அப்படிதான் பண்ணு பாஸ்டர் பாஸ்டர் சரி உங்களுக்கு சரி ஏய் விருப்ப சொன்னது நல்ல காரணம் விருப்பல ஃப்ரெண்ட்ஸ் போக வச்சு பாய் வாங்கினா பண்ணி பிசினஸ் பண்ண சொல்லிட்டு விருப்ப சொன்ன காலத்துல உண்மையா இருக்கு. அது அது கொடுத்தா கொடுப்பாரு உண்மையா இருக்கு. அது ஜனம் பண்ணாங்க. அந்த காரியம் தான் வாழ்க்கையை மிகப்பெரிய செய்தி. வாழ்க்கையில என்ன செய்யணும், தொழில் செய்யணும் முக்கியம் கிடையாது, எவ்வளவு வருமானம் முக்கியம் கிடையாது. குறிப்பான நிறைய பெரிய பணக்கார கிடையாது. அது குறிப்பா நிறைய போய் சொன்னாங்க அவன் கட்ட வேண்டிய கடன் போய் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நல்ல காண வேண்டிய காரியம். வாழ்க்கையில கடவுள் நம்முடைய பணத்தை நல்லா பணத்தை பணத்தை நீ கண்டுபிடிச்சு நான் முதல்ல பணம் தான் பண்ணோம். நீ பணத்தை முதல்ல பிடிப்ப, ரெண்டாவது பணம் ஒண்ணு பிடிக்க ஆரம்பிச்சு பணம் அந்த பண்ணி நல்லா சொல்லி கடவுளுக்கு போட்டு என்ன சொல்றாரு, 2 எஜமான் ஊழியம் செய்யறது பிசாசோட கொண்டு வருது. பிசாசோட 2 எஜமான் யார் முதல்ல கடவுள், ரெண்டாவது அப்ப கடவுளுக்கு போட்டி யார் வைக்கிறது பணம். என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம வாழ்க்கை ஐஸ்வர்யமா அந்த எண்ணத்துக்கு போகாது, அதுவே சார்ந்திருக்கிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையை கொண்டு போகும். அப்படின்னா அந்த பணம் நம்ம வாழ்க்கை பேசுவது என்ன பண்ணுமா, அது பேசும் ஆங்காவே மறுபடி போய் நான் பார்த்துதான் எல்லாருமே பார்த்து பார்த்து எல்லாருமே கூட என்ன பண்ணோம். இப்போ நான் பசங்களை விடுவாங்கல்ல பின்னாடி அந்த மாதிரி இப்போ அப்படி அது என்ன வந்து அது கூட அடிப்பட்டு நிறைய பேர் அதே மாதிரி நான் வாழ்க்கையில பல ஆசைகள் பேசுவோம், இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம், நம்ம பிடிக்காம இருக்காது அதை முடிச்சிடும். நல்லா கவனி கடவுள் எதை அப்போ அந்த பாதி கேட்கிறாரு, ஏய் படிக்கிறேன் என்ன நினைச்சுக்கிறேன், இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் விவசாயம் நினைச்சுக்கிறேன். சொன்னல முன்னாடியே நான் சண்டே கூட சொன்னல நான் என்னமா நல்லா முடியும் அவன் கணக்கு போடுறது ரொம்ப நாள் கணக்கு போடுறான். ஆண்டு சொன்னாரு இன்னைக்கு ராத்திரி ரொம்ப நாள் வாழ்க்கையை நல்லா கண்டிக்கிற காரியம் கடவுள் நம்ம வாழ்க்கையில மூணு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா பணக்காசு இல்ல வாழ்க்கையில நல்ல கவனி விசுவாசம் கட்டணும். நம்ம எக்கனாமிக் பொருளாதார ரீதியான வாழ்க்கையில ரொம்ப கவனம் உள்ளமா. ஏன் தெரியுமா, அந்த பொருளாதார ரீதியான காரியத்துக்கு விசுவாசத்தை அடிமைப்படுத்திருப்பாங்க. ஏன்னா பணம் வாழ்க்கை மேற்கொண்டு அடிமையாக ஒரு விதத்துல என்ன சொல்லுமா, நம்ம பணம் தான் முக்கியம், அது பின்னாடி பணம் நம்ம அடிமை ஒரு விஷயம் தெரியுமா, அந்த வாழ்க்கையில சரியான காரியம் நம்ம கடன் வாங்கி அடிமைப்படுத்தும். இந்த 2 விதமான அடிமைத்தனத்தினால நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும். அது வந்து வெளிவரணும்னா சரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். அவங்க முதலாவது என்ன பண்ணுவோம்னா நம்ம வாழ்க்கையில பொருளாதார ரீதியில நம்ம பொருளாதார ரீதியில நம்ம சுதந்திரமாய் வாழணும்னா முதலாவது நீ சரியாடி காரணம் தேவனத்தை தனிப்பட்ட விதத்துல ஒரு கூடுதல் இல்ல. சில மகிழ்ச்சியான வாசகம் 3 5 வருஷம் வாழ்க்கையில பொருளாதார ரீதியில மேல வரணும்னா கடவுள் விரும்புறாரு.
இந்த அடிமனத்தை நீ யோசிச்சு கடவுள்கிட்ட திரும்பனா ஆண்டவர் இந்த பணியை சொல்றது நல்ல வழி பொருளாதார ரீதியில கஷ்டப்படுறேன் எல்லாத்தையும் அவங்களப்பட்ட இல்ல நீ அவளை போல நீ ஒரு என்னது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகிறதுக்காக சொல்லல ஆண்டவர் என்ன அப்போ கடவுள் நம்ம வாழ்க்கையில பணத்தை குறிச்சு அவர் காண முடியல எதில் அவர் அதிகமா கவனிச்சிருக்காரு எனக்கு திருப்புகள் அப்ப நல்ல கவனிக்க காரியம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன் புதுப்பித்தலுக்கும் நம்ம செய்ய வேண்டிய முதல் பிடிக்கமா திரும்பும் ஆண்டுகிட்ட திரும்பணும் ஆண்டுகிட்ட அப்படிதான் முதலாவது எழுதுறது அப்படின்னா தெரியுமா மனதை மாத்து அது நான் ஒரு காலத்துல கடன் மாதிரி வாழல அந்த ஒரு காலத்துல நான் இது இருந்தேன் என் மாதிரி தான் நினைச்சேன் இந்த காரியம் வேண்டாம் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் பணம் எனக்கு முக்கியம் இல்லை நான் சம்பாதிக்க எனக்கு முக்கியம் இல்லை நான் உழைச்சாதான் மேல வரணும் அந்த காரியம் முக்கியம் இல்லை அதாவது உண்மைக்கு அப்ப நான் கொஞ்சம் உழைச்சவங்க பரவாயில்ல அந்த உழைப்பை பார்த்து தான் சொல்றேன் விவாகம் 8 பார்த்து தான் சொல்றேன் சம்பாதிக்கிறாங்க அதே சங்கீதக்காரன் சொல்றான் 18 சங்கீதத்துல ஐஸ்வரத்தை சம்பாதிக்கிற கலைஞர் ஞானத்தை தானே நம்ம வாழ்க்கையில எல்லாம் கவனிக்க வேண்டிய காரணம் ஞானமும் கலனும் தான் நம்ம வாழ்க்கை ஐஸ்வர்யத்தை கொண்டு வர அப்படின்னு என்ன சங்கீதம் 50 வாசி பக்கம் 7 நான் பசியதை சொல்லுவேன் எனக்கு தேவையான ஒரு சொல்லுவேன் இந்த பூமியும் அந்த இருக்கு அப்ப கடவுளுக்கு பண காசு தேவை அது யார் தேவை நான் தேவை ஏன் இந்த பொருளாதார ரீதியில பிரச்சனைனா இந்த பிரச்சனை இந்த காரிய கடவுளுக்கு எனக்கு இருக்கணும் அப்ப கடவுளுக்கு என்ன வேணும் முதலாவது நான் வேணும் 2 Corinthians 12 வாசி 12-14 பக்கமே 256 வருத்தப்பட்டு நான் உங்களுடைய அல்ல அவனுக்கு வேண்டியது தேவையான பொருளை அல்ல சபையுடைய பாசு சொல்றாரு பணக்காசு தேவையானது என்ன தேவையா ரொம்ப மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா தெரியுமா பணத்தை எங்க கொண்டு வரணும் நீ போய் பெருசாகி சம்பாதிச்சு நீ அப்படியே சம்பாதிச்சு எங்க கொடுத்தோம் அந்த ஆசை அவருக்கு இல்ல அவருடைய ஆசை தெரியுமா என் வாழ்க்கை மாறணும் என் வாழ்க்கை மாறணும் அதனாலே எங்க வயது வாசி அது 2:8 வாசி முதல்ல தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அப்போ 2வது தங்கள் குறையினை கொடுத்தாங்க வாழ்க்கையில கடவுள் என்ன கொடுக்குறாரு 3 சொன்னது அப்பொழுது நாங்கள் பொருளாதாரத்தை பார்க்கணும் அப்போது இந்த சேர்க்கை செய்யும் அப்படிதான் சொல்றாரு முதல்ல கிட்ட நீ திரும்பினா அது கிரேட்டஸ்ட் சைன் தெரியுமா கிட்ட இருக்குது 5ஆம் ஆண்டு அது மல்கியா வாசி 3ஆம் அதிகாரம் 7-8 வாசி நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகிக் கொண்டீர்கள் என்னிடத்துக்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் எங்கள் கட்டளைகளில் கற்றுக் கொள்கிறா நாங்கள் எங்கள் விட்டுக்கு தவறு திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் ஆண்டவர் பாத்தீங்கன்னா மனுஷன் தேவனை வாழ்க்கையில திரும்பினா முதல் அடிப்படை கடவுளுக்குரியத நல்லா கவனிச்சிருக்காங்க வாழ்க்கையில நீ கடவுள்கிட்ட திரும்பினா முதலாவது நீ மாற்ற வேண்டியதுமா பொருளாதார ரீதியா தான் ஆனா விசுவாசம் தான் ஆண்டவர் கொடுத்ததுனால நல்லா பண்ணி பணக்காசு இல்லை ஆனா ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க ஒரு வழியை உண்டாக்கிறார் ஆண்டவர் ஆஸ்வதிக்க ஒரு வழியை உண்டாக்கிறார் அப்போ ஆண்டோட மனசுக்கு தெரியுமா முதலாவது பார்த்துட்டாங்க வாழ்க்கையில எது நம்ம வாழ்க்கையில முதல்ல செய்யணும்னா கொடுத்த காலத்துல ஏன் ஒரு பிள்ளைனா நீ மாறுனா கடவுளுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும் முதலாவது
அதான் சொல்லிட்டு மத்திய 6:39 எல்லாத்துடைய ராஜ்யத்தையும் இதெல்லாம் முதல்ல ஆனா இருதய சரியில்லைன்னா விருப்பம் முதலாவது அம்மா இல்லைன்னா வாழ்க்கையில அப்படிதான் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா அவன் அப்படிங்க கொடுக்கவும் மாட்டாரு அந்த காரியத்தை விரும்பவே மாட்டார். இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 22:22 வாசிங்க. ம். ஆ. பேசுனா சொல்றேன் சொன்னாரு. ராயனுக்கும் உங்களுக்கு அதே உலகத்துல ராயனுக்கும் உங்களுக்கு கடவுளுக்குரிய காரியம் ஒன்று இருக்கிறது. அப்போ நீ கடவுள்கிட்ட திரும்பினா கடவுளுக்குரிய கடவுள் அண்ணா கடவுளுக்கு என்னது சாம்பல் சாம்பல் என்ன இருந்தா கடவுளுக்கு கடவுள் கொடுக்குற பொறுப்போது அவர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து அவர் பெரிய சொன்னார். அதனால நீ ஒரு ஜபம் ஆரம்பிச்ச அழகா இருந்துச்சு. நீ குத்தினா கூப்பிடுவேன். அவர் கொடுக்காம இருந்தானா அவன் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணா அந்த ஒன்னே ஒண்ணு வாழ்க்கையில பிரச்சனையா மாறும், கஷ்டமா போயிருக்கும். அதே போல நல்லா கவனிக்காத காரியம் வாழ்க்கையில கடவுள் நம்முடைய ஆசீர்வதிப்பதற்கான ஒரு வழி ஒன்று கொடுத்தாருன்னா கடவுளுக்கு கொடுத்த காரியம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கான வழி அதை என்ன பண்ண கடவுள்கிட்ட கடவுளுக்குரிய கடவுளுக்குரிய வஞ்சிக்க முடியுமா? வாழ்க்கை நல்லா கடவுள் என்ன பண்ண முழுமைய அப்போ கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணதுன்னா அர்த்தம் கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் திரும்பினா அர்த்தம் கடவுளுக்குரிய கடவுளுக்கு கொடுக்கணும். அதுதான் சரி கடவுளுக்குரிய ரெண்டாவது காரியம் நம்ம வாழ்க்கையில அவர் என்ன ரெண்டாவது வாழ்க்கையில பினான்சியல் ஒரு பொருளாதார விடுதலை விரும்புறது கடவுள் நம்ம வாழ்க்கையில வாசகம் பக்கமே 1106 வாழ்க்கையில கடவுள் என்ன சொல்லுங்க எனக்குரிய என்கிட்ட கொடு நான் உங்களுக்கு நம்பி கொடுத்தேன். அந்த நம்பி கொடுத்தத உறுப்பா ரிட்டனா பத்திரமா என்ன பண்ணுமா அண்ணால் சாமுவேலை சரியான விதத்துல வளர்த்து அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவனுக்கு கொடுத்து அவன் தான் ஒரு ஏற்போட்டை உண்டாக்கி அவனுக்கு இந்த சின்னதா தச்சு ஆண்டவர் கொடுத்தத உறுப்பா அவர்கிட்ட கொடுத்து என் பிள்ளை தானே வச்சுக்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும் அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த காரியம் பொருளா ஒரு டிஃபைன் ப்ரொபோஸ் வச்சுக்கிறது ஒரு அளவு வச்சுக்கிறது அந்த அளவில தலையில ஆகிய 28 நீ கொடுக்குற எல்லாவற்றிலும் ஒரு டிஃபைன் ப்ரொபோஷன் ஒரு அளவில நான் தூங்குறது நல்லா கவனிக்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்குற ரைட் டைம் இருக்குமா கடவுள் நியமிச்சாரு கடவுள் நியமிச்சா அளவில் அந்த அளவில வாழ்க்கையில அவர் வாழ்க்கையில வசனம் வாசிப்போம். விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை அவமானம் இல்ல இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நல்லா சொல்லுவாங்க நல்லா போயிடுச்சு இல்ல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற விடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? கொல்லப்படக்கூடாது. இயேசு வந்து கொல்லப்படாது தப்பு மாறிச்சானா கொலை பண்ணா பாவம் தான் பாவம் தான் நியாயப்பிரமாணம் எங்க மாறிய நியாயப்பிரமாணத்தின் அளவு கூடி இருப்பாரு ப்ரொபோஷன் அதுதான் பத்துல ஒண்ணுதான் மாறல ஆனா அளவு கூடி அந்த போர்ஷன் அளவு ஒண்ணுதான் வாழ்க்கையில நல்லா
வேண்டிய காரியம் கடவுள் நியமிச்சபடி நியமிச்சா ஒரு நாள் இந்த பாஸ்ட் எழுத 2 மைல் மிஸ்ரோட தலைப்பு சொல்றாங்க 2 மைல் அது என்ன தெரியுமா அது அதாவது பரிசையை காட்டிக்கலாம் நீங்க நல்லா புரிஞ்சு காட்டிக்கலாம் வாழ்க்கை ஒரு கணக்காச்சா சொல்ல அளவு கூட்டிடும் அதுதான் கூட்டிடும் வாழ்க்கையில ஆண்டுகள் எல்லாருக்கும் ப்ரொபோஷன் அளவு அந்த அளவு என்னுடைய ஆலயத்துல எங்க ஆலயத்துல இந்த ஆலயத்தை நீக்கி கொண்டாதான் வாழ்க்கை ஆசீர்வாதத்துல வாங்க முடியும் இன்னொரு கொடுத்துட்டு 16 பாரதி முதல் நாள் பாரதி அப்ப நல்ல ஒரு குறிப்பிட்ட பங்கு முதல்ல கடவுள் நம்ம சொல்றாரு கடவுளுடைய பினான்சியல் ஃப்ரீடம்க்கு ஆளுநர் குறிப்பிட்ட பங்கு முதலாவது டிஃபைன் ப்ரொஃபஷன் குறிப்பிட்ட இரண்டாவது டிஃபைன் பிளேஸ் குறிப்பிட்ட ஆண்டவர் வாழ்க்கையில பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்தா நீ நம்பிக்காம இருந்தா ஒரு குறிப்பிட்ட பங்கையும் குறிப்பிட்ட இடத்துல கொண்டு செய்யும் ஒரு பங்கு ஒரு இடம் எங்க போஷன் வச்சாரு சாரி பார்க்க ஒரு விதவை வீட்டுல சாரி பார்த்த ராஜனா விதவை வீட்டுல போனா விதவை இல்லாத பணக்கார வீட்டுல போனா 2 நாள் சாப்பிட்டு கொஞ்ச நாள் படிக்கும் பணக்கார தாங்கி குறிப்பிட்ட சொன்னாரு முதல்ல ஒரு புடி மாவு எனக்கு ஒரு அப்பா எத்தனா அதுக்கு என்னது குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட போஷனை கொடுக்கும் போதுதான் வாழ்க்கை ஆசீர்வாதம் வரும் ஆண்டவர் நமக்கு நியமிச்ச ஒரு சபையில்தான் மகிழை உண்டான ஒரு காலத்தை வாழ்க்கை செய்ய ஆயத்தம் உள்ளவரா இருந்தாங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஒரு காலத்துல நிர்வாக ரீதியில பொறுப்புள்ளவனா இருக்கும் அந்த பொறுப்பு தான் பொருளாதார ரீதியிலிருந்து வெளியே கொண்டு வரும் ஆண்டவர் முடியும் எப்படி கடவுள் திரும்ப முடியும் கொண்டு போகணும் அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் குறிப்பிட்ட பங்கு வச்சு குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்காரு அந்த இடத்துல போகும்போது நம்ம வாழ்க்கையை குறிப்பிட்ட சொல்றேன் ஆண்டு தன்னுடைய ஆலயத்துல மகிழ் வெளிப்படுத்தார் ஒவ்வொரு நாளும் ஆண்டு திரும்ப போது அவர் குறித்த இடத்துக்கு நம்ம வரும்போது முதல்ல வாழ்க்கை ஒரு புதுப்பித்தல் உண்டாகுது ஒரு இனிமல் உண்டாகும் எதுல கிடையாது முதலாவது எதுல இனிமல் உண்டாகுனா நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல உண்டாகுது 16ஆம் அதிகாரம் 10 வாசிங்க 16 10 பக்கம் 107 நல்ல கவனிக்க வேண்டிய காரியம் வாழ்க்கையில விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்பட்டே முடியாது அப்போ வாழ்க்கையில நீ குறிப்பிட்ட ஒரு அளவு பங்கையும் குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது முதல்ல உங்க வாழ்க்கை என்ன உண்டானா உங்க விசுவாசத்துல ஒரு மாறுதல் உண்டாகும் கடவுள் எல்லாமே அவர் தொட்டாதான் ஆசீர்வாதம் அவர் சொன்னதான் மாற்றம் அப்போ விசுவாசம் அளவு இருக்கிறாரு இந்த காரியம் அமைதியான காரியம் கடவுள் மாற்ற முடியும் இந்த காரியமே அவங்க பொருளாதாரத்தை மாற்ற முடியும் இல்ல இந்த காரியத்தை கொண்டு கடவுள் என் வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றுவார் சொல்லி விசுவாசம் மாற்றுவார் இரண்டாவது காரியம் மத்திய வாசி 3ஆம் அதிகாரம் 11 வாசி முடிச்சிடாங்க எல்லா காரியங்களும் நல்ல கவனி கடவுள்கிட்ட ஏன் கொண்டு வரணும்னா அவர் கொடுத்த இடத்துல
நம்ம என்ன சொல்றோம், குறிப்பிட்ட பிளேஸ்லயும் ஒரு பங்கு எடுத்துட்டோம்னா ரெண்டாவது நம்ம பாடி என்ன பண்ணுவாரு, அவருக்கு தப்பிதங்களை சொல்லுவாரு. அந்த சொல்ற தேசத்துல உங்க மனசுல போய் மனசுல வேணாம், அநீதியா சம்பாதிச்சுனா வேணாம். ஏன் ஆண்களுடைய காலத்தை அஞ்சிச்சுக்க தவறு. இதனால ஒரு பொருளாதார தப்பு சொல்ல என்ன மனுஷா இதை போட்டா கடவுள் மன்னிச்சிருவாரு, மறந்துடுவாரு. இதெல்லாம் மதம் சொல்லுது. மதம் கிடையாது, வழி வேற முறை. இந்த உடம்புல வசதி கடவுளுக்கு கொடுக்கும்போது மனசு சொல்லும் தப்பு அது தப்போதுல பேர் புரியுது மன்னிக்கல. இதை ஆண்டு ஒரு நாள் ஆசிரியம் பண்ணாரு. தப்பு பற்றி வைப்பார் வாழ்க்கை என்ன மாற்றுவாங்க. ரெண்டாவது அது விசுவாசம். இரண்டாவது தப்பு என்னது சொல்லுவாரு, இது தப்பு இது தப்பு இது தப்பு இது தப்பு. அதை சரி செய்ய சரி செய்ய சரி செய்ய பொருளாதார விதத்துல ஆசிரியப்பட்ட மூணாவது காரணம் பாடி என்ன பண்ணாரு, தனியுள்ள ஒரு பாடி வாழ்க்கையில ஒன்றும் பண்ணாலும் விஷயங்கள் நஷ்டப்பட்டா வாழ்க்கை ஆண்டு எல்லா விதத்தையும் செழிக்க வைப்பார். எல்லா விதத்தையும் செழிக்க வைப்பார். இதெல்லாம் யோசிச்சு எல்லா வழியும் நம்ம இதுதான் சொல்லிட்டு நல்ல கவனிக்கிற காரியம். நம்ம வாழ்க்கையில கடவுள் என்ன விரும்புறாரு, நிர்வாகில உண்மை உள்ளவர்களாய் நிர்வாகில உண்மையுள்ள எப்படி உண்மையுள்ள முதலாவது மனப்பூர்வமாய் தனிநபரா என்ன பண்ண கடவுள்கிட்ட கடவுளை திருப்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் அவர் கொடுத்ததை விட நல்ல வாழ்க்கை கொடுக்கிறார், நல்ல காரியம் கொடுக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார். கடவுள் சம்பந்தப்பட்ட ரெண்டாவது என்ன பண்ணணும், வாழ்க்கையில குறிப்பிட்ட ப்ரொஃபஷன் வச்சுக்காது, ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வச்சுக்காது. அந்த ப்ரொஃபஷனையும் அந்த பிளேஸ்லையும் என்ன பண்ணணும், அப்பதான் வாழ்க்கை மாற்றம். எனக்கு நீங்க சொன்னாரு விசுவாசம். விசுவாசம் ரெண்டாவது தப்பில்லை. தப்பி என்ன பண்ணுவாரு, சுட்டி காட்டுவாரு. நாலாவது காரியம் வாழ்க்கையில பண்ணா அப்பெல்லாம் வினாச்சு நம்ம அறிவு என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில்